குடும்பத்துடன் முருகன் கோயிலுக்கு செல்வதற்கு தயாரான இளைஞர் வீட்டு வாசலில் நிர்வாணமாக நின்று பூஜை செய்த பக்கத்து வீட்டுக்காரர். வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த இளைஞரின் தலையில் அம்மிக்கல்லை போட்டு வெறியாட்டமாடிய அண்ணன் தம்பி. இளைஞரை வீடு புகுந்து கொடூரமாக தாக்கியது ஏன்? கொலை முயற்சிக்கான பின்னணி என்ன? நடு ராத்திரி கிராமமே மயான அமைதியா இருந்திருக்கு. அந்த நேரத்துல கிராமத்துல உள்ள ஒரு வீட்டில இருந்து ஒரு ஆணுடைய அலறல் சத்தம் பயங்கரமா கேட்டிருக்கு. கூடவே ஒரு பெண்ணுடைய சத்தமும் கேட்டிருக்கு. இந்த நேரத்துல யார் இப்படி கத்துறா என்ன ஏதுன்னு ஓடி போய் பார்த்தப்போ சத்தம் கேட்ட வீட்டுக்குள்ள இருந்து 2 இளைஞர்கள் தலை தெறிக்க ஓடி போயிருக்காங்க. இவங்க எதுக்கு இப்படி ஓடி போறாங்கன்னு முழிச்ச அக்கம் பக்கத்துல உள்ளவங்க அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்திருக்காங்க. அப்போ வீட்டுல இருந்த இளைஞர் குமரன் மண்டை பிளந்து ரத்த வெள்ளத்துல கிடந்ததை பார்த்து அங்க இருந்தவங்க கதி கலங்கி போயிட்டாங்க. பக்கத்துல அவங்க அம்மா ஜெயலட்சுமி அழுதபடி உட்கார்ந்துட்டு இருந்திருக்காங்க. அடுத்து தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ்காரங்க உயிருக்கு போராடிட்டு இருந்த குமரனை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டு தாய் ஜெயலட்சுமி கிட்ட விசாரணையை ஆரம்பிச்சாங்க. அப்பதான் குமரனுக்கு என்ன நடந்துச்சு, யார் அவர் அப்படி பண்ணதுன்னு எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைச்சது. திருப்பத்தூர் நாட்ராம்பள்ளியில உள்ள ஊசி கல்மேடு கிராமத்தை சேர்ந்த குமரன் பிரைவேட் கம்பெனியில வேலை பார்த்துட்டு வராரு. சுதந்திர தினம் அன்னைக்கு அரசு விடுமுறைங்கிறதால குமரனுடைய அண்ணா, அண்ணி, சித்தி, சித்தப்பான்னு மொத்த குடும்பமும் திருத்தணி கோவிலுக்கு போகலாம்னு பிளான் போட்டிருக்காங்க. அதுக்காக குமரன், அம்மா ஜெயலட்சுமி எல்லோரும் கோயிலுக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க. அடுத்து ரெடியான குமரன் பைக்கை ஓரத்துல நிறுத்தி வைக்கிறதுக்காக போயிருக்காரு. அப்போ பக்கத்து வீட்டுக்காரரான பரசுராமன் கையில எலுமிச்சை பழத்தோட குமரன் வீட்டு வாசல்ல நிர்வாணமா நின்னு பூஜை பண்ணிட்டு இருந்திருக்கான். அதை பார்த்ததும் டென்ஷனான குமரன் அங்க இங்கன்னு சுத்தி எங்க வீட்டு வாசல்லையே பூஜை பண்றியான்னு கேட்டு பரசுராமனை அடிச்சு விரட்டி இருக்காரு. அப்போ 2 தரப்புக்கும் இடையில வாக்குவாதம் ஏற்பட்டு கை கலப்பா மாறியிருக்கு. கோயிலுக்கு போற நேரத்துல எதுக்கு சண்டைன்னு குமரனுடைய அம்மா ஜெயலட்சுமி மகனை சமாதானப்படுத்தி திருத்தணி முருகன் கோவிலுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. ஆனா எல்லோர் முன்னாடியும் என் மேல கை வச்சிட்டியான்னு கேட்டு ஆத்திரம் அடைஞ்ச பரசுராமன் குமரன் எப்ப கோவில்ல இருந்து வருவான்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். அதே மாதிரி கோவிலுக்கு போயிட்டு இரவு 10 மணிக்கு வீட்டுக்கு வந்திருக்காங்க குமரனுடைய குடும்பம். பரசுராமன் எப்போதும் ஒரு சின்ன டவலை இடுப்புல கட்டி பூஜை பண்ணுவாராம். சில நேரங்கள்ல இரவு நேரத்துல நிர்வாணமாவும் பூஜை பண்ணிட்டு இருந்திருக்கான். கிராமத்துல உள்ளவங்க எல்லோரும் பரசுராமனை கண்டிச்சிருக்காங்க. ஆனா அதை எதையும் அவன் காதலையே வாங்காம தான் பண்றதை மட்டும்தான் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். மக்கள் சொல்லி சொல்லி வெறுத்து போயிட்டாங்க. இந்த நேரத்துல தான் பகல் நேரங்கள்லயும் நிர்வாணமா பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் பரசுராமன். பூஜை பண்றத கண்டிச்சது மட்டுமில்லாம மேல கை வச்ச குமரனை நடு ராத்திரி வீடு புகுந்து அவருடைய தலையில அம்மிக்கல்ல தூக்கி போட்டு கொலை செய்ய முயற்சி பண்ணியிருக்கான் பரசுராமன். அப்போ ஜெயலட்சுமி குமரனுடைய அலறல் சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க ஓடி வர்றதை பார்த்து பரசுராமனும் கூட வந்த அவனுடைய தம்பி சாந்தகுமாரும் தப்பிச்சு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கொடுத்த தகவலை வச்சு அங்க வந்த போலீஸ் ரத்த வெள்ளத்துல உயிருக்கு போராடிட்டு இருந்த குமரனை மீட்டு மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. அங்க அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. குமரனை கொடூரமா தாக்கிட்டு தலைமறைவாய் இருந்த பரசுராமனையும் அவனுடைய தம்பி சாந்தகுமாரையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில தள்ளியிருக்காங்க போலீஸ்.